ஸ்டார்ட் பண்ணுவோம். எது சண்டையில் பீஸ் எடுக்கணுமா? அது சொல்ல வேண்டியது தானே. நண்பர்களே, நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாடிங்க. லெஃப்டில் பார்க்குறது படவட்டம்மன் கோவிலுங்க. அங்கே இருக்கிற போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலுக்கு நம்ம இப்போ போகிறோம். இன்றைக்கி வந்து ஷாப்பிங்காக போகலைங்க, சாப்பிட்றதுக்காக போகிறோம். இதில் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பல நூறுகள் கொடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நேராக இங்கே வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் ஃபுட் கோர்ட்டில் இருக்கிற 4-5 பெரிய ரெஸ்டாரண்ட்டுடைய அவங்களோட அவுட்லெட்ஸில் சாப்பிட்டோம்னா பட்ஜெட்டும் எக்கானமியாக இருக்குது. ஆனால் அதே சுவையில் டாப் கிளாஸாக நம்ம சாப்பிட்டு போகலாங்க. அதனால தான் நம்ம இப்போ போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் இருக்கிற அந்த ஃபுட் கோர்ட் நேராக வந்திருக்குறோங்க. இந்த வீடியோ எடுத்தபோது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கடைசியில் வந்திருந்தோங்க. நிறைய கூட்டங்க. பார்த்திங்கன்னா வண்டி பார்க்கிங்லாம் ஃபுல்லாக இருந்தது. தேடி பிடிச்சி வண்டியை போட்டுட்டு நேராக வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு போகிறோங்க. போகிற வழியில் ஆடி மாதத்திற்கான சில ஆஃபருங்களும் வந்து போட்டிருந்தாங்க. அங்கங்கே வெளியில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்த பழைய பொருட்களை நாங்கள் வாங்கி உங்களுக்கு வந்து நல்ல விலைக்கு தரேன்னு சொல்லி அவங்க விளம்பரம் போட்டிருக்கிறாங்க. அதற்கான ரேட்டுமே போட்டிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பழைய பண்ட பாத்திரங்களாக இங்கே வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டு நம்ம வந்து கூப்பன் வாங்கி உள்ளே போயிட்டு டிஸ்கவுண்ட்டில் பொருட்களை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் தாங்க நாங்கள் போன நேரத்தில் போய்கிட்டு இருந்தது. வாங்க, நமக்கு எதுக்குங்க இது, நேராக ஃபுட் கோர்ட் போயிட்டு சாப்பிட்ற வேலையை பார்ப்போன்ட்டு அங்கே இப்போ போய்கிட்டு இருக்குங்க. நிறைய கூட்டங்க. ஃபுட் கோர்ட்லேயும் பார்த்திங்கன்னா உள்ளே நுழையும்போதே நல்ல கூட்டம். ஆனால் லன்ச் டைம் கொஞ்சம் தாண்டி வந்திருக்கிறோம். உள்பக்கம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லைங்க. ஃபுட் கோர்ட்டுக்கு வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா ஜூஸ் கடைங்க, ஐஸ்கிரீம் கடைகளாக இருக்குது. அங்கே தான் கூட்டமாக இருந்தது. உள்பக்கம் கொஞ்சம் கூட்டம் கம்மி. அது இல்லாமல் நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 2:30 மணி இருக்குங்க. நாங்கள் நேராக போனது உபைட்ஸ் என்எஸ்கே பிரியாணின்னு இருக்கிற இந்த ஒரு அவுட்லெட்டுக்கு தாங்க. சுட சுட பிரியாணி அப்போ தான் வந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. பரோட்டா இருக்குது. நாங்கள் சரின்னு நாங்கள் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணோங்க. பரோட்டா பார்த்திங்கன்னா 130 ரூபாய்க்கு காம்போ ஆஃபரில் கொடுத்தாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம். கூடவே வந்து சிக்கன் பீசஸ் வச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மாவும் உங்கள் கண் முன்னாலே ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தாங்க நாங்கள் வாங்கின 130 ரூபாய்க்கு பரோட்டா காம்போங்க. சிக்கன் பீசஸ் 4 கொடுத்துருக்குறாங்க. சிக்கன் 65 அது. பரோட்டாவுக்கு குருமா வந்து அதாவது சால்னாவை ஒரு பெரிய கப் நிறைய கொடுத்துருக்குறாங்க. 3 பீஸ் பரோட்டாவும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நான் வந்து பரோட்டா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இல்லைங்க. ஆனால் இந்த பரோட்டா அல்டிமேட்டுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப சாஃப்டாக கை வச்ச உடனே அழகாக வந்து தனியாக நீங்களே பாருங்கள், தனியாக அப்படியே பீஸாக வந்துடுதுங்க. அந்த ஒரு சால்னா இருக்குது இல்லைங்களா, வாவ், அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். பொதுவாக நான் வந்து இந்த பரோட்டா குருமாலாம் சாப்பிட்றது இல்லைங்க. ஆனால் இது வந்து உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து சிக்கன் 65 கொடுத்துருந்தாங்க. என்னங்க இது காம்போவில் வருதான்னு கேட்டேங்க. இல்லைங்க, அந்த ஒரு குருமா அதாவது சால்னாவில் சிக்கன் பீசஸ் அதிகம் போடல, அதனால் உங்களுக்கு நான் இங்கே தரேன்ட்டு எக்ஸ்ட்ராவாக 4 சிக்கன் பீசஸ் கொடுத்துருக்காங்க. தட் வே வி ஆர் வெரி லக்கி டுடே. பரோட்டாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. நல்ல சூடான பரோட்டா கொடுத்தாங்க. அதை தவிர இந்த உபைட்ஸ் என்எஸ்கே பிரியாணி பார்த்திங்கன்னா விதவிதமான பிரியாணி ஐட்டங்கள் கொடுக்குறாங்க. பக்கத்தில் கேஎஃப்சி வந்து ஏறக்குறைய ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 3 பேர் நின்று ஆர்டர் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரசன் கஃபேயும் இருக்குது. அங்கேயுமே ஆட்கள் இல்லை. இந்த பக்கம் வெஜிடேரியனுக்கு நித்திய அமிர்தம் இருக்குது. அங்கே ஓரளவுக்கு கூட்டம் இருந்ததுங்க. இங்கே வந்து ஸ்நாக்ஸும் விற்கிறாங்க. அது எங்கன்னா பார்த்திங்கன்னா நித்திய அமிர்தத்தில் விதவிதமான சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிட்டு டீ காஃபி வாங்கலான்னு இருந்தோம். கடைசியில் காஃபியே ஆர்டர் பண்ணிட்டுங்க. அந்த சூப்பரான காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா நேராக வந்து ஷாப்பிங் மால் வந்துருச்சுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டுமே ஏதாவது ஷாப்பிங் பண்ணலான்ட்டு வீட்டில் சொன்னாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஷாப்பிங் முடிச்சுட்டு இதோ மீண்டும் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் பார்த்தா மேலே காய்கறி இருக்கிற ஃப்ளோர்லேயே அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத வந்து விஷயம் இதோ இப்போ நான் சொல்கிறேன். ஏதாவது உடனடியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா அங்கே போய் சாப்பிட்லாங்க. நாங்கள் கிளம்பும்போது மணி கிட்டத்தட்ட 6 ஆகிடுச்சிங்க. அதனால் வீட்டுக்கு போய் இதுக்கு மேலே சமைக்கணுமான்ட்டு மீண்டும் கீழே ஃபுட் கோர்ட் போயிட்டு அதே என்எஸ்கே பிரியாணியில் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு போனோங்க. சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா வெறும் 130 ரூபா தாங்க. எத்தனை பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 130 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்தான ஒரு சிக்கன் பிரியாணிங்க. அது தவிர கொஞ்சம் பரோட்டாவும் வாங்கிக்கிட்டேங்க.
வெஜிடேரியனுக்கு நித்யாமிர்தம், நான் வெஜிடேரியனுக்கு என்எஸ்கே பிரியாணி மற்றும் கேஎஃப்சி கிரசன் கஃபே. இந்த மாதிரி ஒரு பெரிய விருந்து நமக்கு பாடி போத்தீஸில் கிடைக்குதுங்க.